ஃப்ரெஷ் மாம்பழம். ஒரு கூட வழியே ஒரு 2 பச்சை மாங்காயும் தேவை. பறிச்ச மாங்காயை பழுக்க போடுறது. 7 8 பார்த்தீங்களா? ஒன்று 2 அட ஆத்தா, இங்கே வாருங்க. அப்படியே இங்கே வாருங்க. 2 அப்படியே சக்கரை வாரு. இப்படி கடந்துருப்பா. பர்ஃபெக்ட். நல்லா கட்டியாக பிடிச்சிக்கோ. உத்துறேன். உண்மையாலுமே கிரேட். பரவாயில்ல. கடையில் வேணது குடிக்கிறது கூட இந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாக இருக்குன்னு சொல்ல முடியாதா தம்பி? குடிச்சிட்டியோ? மேங்கோ ஜூஸ் ஃபைனலி சாதிச்சிட்டோம். சியர்ஸ். சேம் அந்த கடையில் வாங்கி வந்து குடிப்போம்ல, அதை விடவே பெட்டர் தானாவே இருக்குது மக்கள். அதை விடவே பெட்டர் தானே, நேச்சுரல் நல்லாவே உணர முடியுது. மக்களே, தவன் கோழி செட்டு கிடக்குறான். நான் வெளியே இருக்கிறேன். என்ன அப்படின்னா மாங்கோ பறிச்சோமா, ஒரு 3 மாங்காய் தொடர்ந்து பறித்தோம். பறிச்ச உடனே சரி எனக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. அதனால் வந்து வெளியே வந்து மைக்கில் எடுத்துக்கிட்டு வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறவாங்களே. மாங்காய் வந்து இதோட ஏகப்பட்ட டைம் பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இந்த டைம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். தவன் குட்டி, மாங்காய் பறிக்கலாமா? காட்டு மாங்காயை. ஏடா அதுக்குள்ளே மாங்காய்க்குள்ளே 4 மாங்காய் பறிச்சிட்டோமா? சரி 4 மாங்காய் பறிச்சிட்டோம் மக்களே. பார்த்தீங்களா, அப்படியே ஒரு 2 மாங்காய் கீழே விழுந்து கிடந்தது தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கொஞ்சம் பழுத்தது, திரண்ட கானா வந்து பழுக்கிறதுக்கு ஆயத்தமான கா. சரிங்களா, ரெடியாக இருக்கிறக்கா. இதெல்லாம் வந்து திரண்ட கா. ஸோ இது இப்போ தான் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 காய் பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வருங்க, இதெல்லாம் வந்து பிஞ்சுங்க. இதை வருங்க, இதெல்லாம் பிஞ்சு. இதுவும் பிஞ்சு தான். இதெல்லாம் லேட் ஆகும். 2-3 நாள் கழித்து பறிச்சிக்கலாம். அதே மாதிரி அங்கே பாருங்க ஏகப்பட்ட மாம்பழம் பாருங்கள். எல்லாமே அதெல்லாம் வந்து இன்னும் இல்லை, லேட் ஆகும் மக்களே. இதெல்லாம் வந்து இன்னும் வந்து லேட் ஆகும். ஸோ எது பழுத்திருக்கோ அதை மட்டும் பறிக்கிறோம். நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி கிளிகளும் வந்து நிறைய வந்து சாப்பிட்ருது. அது எனக்கு சந்தோஷம்தான், ஒன்றும் பெரிய வருத்தமெல்லாம் இல்லை. அதுகளுக்கு போக நம்மளுக்கு கிடச்சா சரி, என்னங்கிறீங்க? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை இதை சாப்பிட்ருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க, எங்கேப்பா அது? அங்கே பாருங்க மக்களே, அங்கே ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ருக்கா. இப்போ தான் பார்த்தேன் மக்களே, 2-3 மாம்பழத்தை சாப்பிட்ருந்தது. இங்கே ஒன்று இதாக பாருங்க, இங்கே ஒன்று சாப்பிட்ருக்கா. அப்புறம் எங்கேயோ பார்த்தனே, இதாக பாருங்க கீழே இருக்குது. விரத்துக்காலேயே ஒன்று சாப்பிட்ருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருந்தது மக்களே. மாம்பழம் இப்போ தான் பார்த்தேன், எங்கேயோ இருந்துச்சு. ஆன் பண்ணிட்டியா? அதான் அங்கே நல்லாவே பழுத்துருக்குப்பா. சாமி எந்த எடுத்துட்டு வா. இது என்ன வேலை? வெங்காய வேலை. இங்கே வா. இதில் மாங்காய் பறித்து போடணும் தாங்க. நம்ம மேங்கோ பிக்கர் இதை செஞ்சதை கூட வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இதை ஆன்லைனில் வாங்கிட்டு இந்த மூங்கில் வந்து நம்ம ஊர் சந்தமேட்டில் போய் மூங்கில் வாங்கி ரெடி பண்ணோம். ஸோ நல்லா பரவாயில்லைங்க, இது ரெடி பண்ணதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. இங்கே ஒன்று இருக்குப்பா. அதுவும் இங்கே ஒன்று மக்களே. தொட்டோன்னே விழுந்துருச்சு. அப்போ நல்லா பழுத்து தான் இருக்குது. இப்படியே சாப்பிட்லாமா இப்போவே? மேலே இது ஒன்றும் தப்பு இல்லை. கழுவு தேவையில்லை மக்களே. இதெல்லாம் நம்ம மருந்து அடிக்கிறதுல ஒன்றும் அடிக்கிறதில்ல. அப்படியே கடிக்கிட்டா புழுவெல்லாம் இருக்காது. அதில் புழுவெல்லாம் இருக்காது, ஒரு நம்பிக்கை தான். பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி வராமல் இருந்தால் புழு இல்லை. இல்லை. சாப்பிட்டா எடே ஃப்ரெஷ் மாம்பழம் சாப்பிடலாமா? வேணுமா? வேணாமா? டெய்லியும் உனக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா. சரிதா? தொட்டோன்னே வந்துடுச்சு. இந்த பால் மட்டும் வாயில் பட்டுதுன்னா புண்ணு வந்துடும். ஆல்ரெடி எனக்கு வேறு தொண்டையில் புண்ணு இருக்குது. எத்தனை எச்சா புண்ணாயுது. பரவாயில்ல.
செம்மப்பா. இன்ஸ்டண்ட்டாக கம்ப்யூட்டருமா பறித்து சாப்பிட்ற சுகமே தனி. சரி இருக்கிற பறிச்சு கிளம்பலாமா? செம்மடா. ஆனால் செமையாக இருந்துச்சு மகளே. நல்ல இனிப்பு. இது தொட்டன்னு விழுந்துருச்சு. எல்லாமே தவறுங்க. இதுவும் தொட்டன்னு விழுந்துருச்சு மக்களே. அம்மா இருங்க வார இந்த வருங்க. இதுவும் தொட்டன்னு விழுந்துருச்சு. இப்போ இதையும் பாரு கிளி பாரு. இதையெல்லாம் தொட்டுடா கிளி வந்து அப்படியே நான் இது பண்ணிடுது. சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப சாப்பிடக்கூடாது, விடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு வேணுங்கள. ஆல்ரெடி 2-3 மாங்காய் வேட்டையாடிடுச்சு. அது மேலே பழுக்கிற கட்டியாக இருக்குது. அது தோட்டமே சும்மா உழுவுதுப்பா. இது நல்லா பழுத்துருக்குதா. இங்கே போய் எடுத்துக்க. இந்த பக்கம் எடுத்துக்க. இந்த பக்கம் தரு நேரம். இந்த பக்கம் ஜூம் பண்ணிக்கலாம்ல. சரிதா? தாவணை விடு தாவணை. ஓகே பறிக்கிட்டா. இப்போ பறிச்சதை பாரு. இங்கே பாரு. இன்னும் அந்த அளவுக்கு இது நல்லா பழகு. இதில் எங்கேம்மா இதா? மோனே பறிச்சாச்சு. எப்படி செமையாக இருக்கா? அப்படியே ஃபோட்டோ போட்டுரு. இது கலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காய் இருக்குது. டொடன் டோய் நாங்கள் அப்படியே எடுத்து போடலாம். ஆல்ரெடி உள்ளே வந்து 5 காய் 6 7 நீங்கள் பாருங்க. கிளி பண்ணுற வேலை 8 9 10 11 12. வீட்டில் அப்படியே ஒரு 4 காய் இருந்தது. ஒரு கூட வழியே அம்மா ஒரு 3 காய் காலையில் பொறிச்சு வந்துருக்குறாங்க. பரவாயில்லைங்க. இந்த மரம் வச்சதுக்கு இந்த மரம் இத்தனைக்கும் இந்த இது வச்சமாம்மா தானா அம்மா வச்சுதா? வச்சாதானா? ஓகே ஓகே வச்சாதானா மக்களே. இது பழுத்துருச்சா? ஆமாப்பா. இது கையிலே பறிக்கிட்டா? யாரு சும்மா லைட்டாக தொட்டு விழுந்துருச்சுப்பா. இது நல்லா பழுக்கிற கண்டிஷன் தான். செம. சரி மக்களே, கிளிகளுக்கு போகப்படப்பட மிச்சத்துக்கு நம்ம பச்சு சாப்பிட்டு வேண்டியதான். சரி ஓகே சூப்பர் 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 சூப்பர். சரிங்க மக்களே, அப்புறம் முக்கியமான தருணமே இதுதான். பறித்த மாங்காயை பழுக்க போடுறது. பாருங்க காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சேமையா இங்கே பாருங்க மக்களே. எல்லாம் அப்படியே உள்ளெல்லாம் அப்படி பழுத்து. ஆமாம் பழைய கையில் வெளியெடுக்கணும் சாமி. இங்கே வேறு பழைய கையில் பழுத்துருக்கு வெளியெடுக்கணும். வேறு இப்படி வெள்ளை போய் கடிச்சு அப்படி திங்களான்னு இருந்தால் சாப்பிட்ற போய் கழுவி போய் சாப்பிட்றா. கழுவிட்டு அப்படியே கடி சாப்பிட்ற போடா மக்களே. இது அப்பளைய வந்து அம்மா பறிச்சுட்டு வந்தது. அது போக அங்கே வேறு அது பாருங்க எத்தனை. ஓ சீத்தாப்பழம். அது இது மக்களே சீத்தாப்பழம் மரம் அங்கே இருக்குது. அதையும் சொல்ல மறந்துறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பழங்க. 7 8 9 10 வைக்கப்பில்லை தான் மக்களை பழுக்க வைக்கிறோம். பறிச்சுட்டு வந்து இயற்கையான முறையில். இந்த காந்தம் போடுறதெல்லாம் கிடையாது. 11 12 இங்கே வாருங்க. வா செம. ஸோ அதெல்லாம் பழுத்துருச்சு. பழையகாயெல்லாம் வெளியே எடுத்தாச்சு தெரியுதா? இப்போ புதுக்காயை வைக்கப்பில்லுக்கால உள்ள ஸ்டோரேஜில் போட போகிறோம். எல்லாமே பழுத்துக்குச்சுப்பா. ஆமாப்பா. இதை கம்முன்னு மாசா போட்டுடலாமா? ஆமாம் வேஸ்ட் பண்ண தேவை. போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது குடிச்சிட்டே இருக்கலாம். இப்போ ஆகாது. நாளைக்கு தான் போட முடியும். நாளைக்கு போட்டுக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி கடையில் வாங்கி குடிக்கிற அந்த ஸ்லைஸு 10 ரூபா கிலோ பாட்டில் அதில் வர டேஸ்ட்டு சேம் டேஸ்ட்டு எப்படி பண்ணலாம். அதே மாதிரி லாங் லைஃபுக்கு ஸ்டோரேஜ் எப்படி வச்சு அதை கெடாமல் அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வீடியோவில் நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் செய்ய போகிறேன். நான் செய்கிறத பார்த்து நீ அப்படியும் செய்ய வேணாம். ஏன்னா நானும் ஒரு வீடியோ பார்த்து தான் செய்கிற மக்களே, அதனால தான் நான் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். சரிங்களா? எதுக்கும் நீங்கள் இன்னும் 2-3 வீடியோ பார்த்துட்டு கூட செய்யுங்கன்னு வைங்க. ஆனால் நாம் எப்படி செய்கிறோம், நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாங்காய் செய்கிறக்காக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள். நான் வந்து 2 மாங்காய் வந்து பறிச்சிட்டேன். என்னப்பா பச்சை மாங்காய் பறிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜூஸுக்கு ஒரு 2 பச்சை மாங்காயும் தேவை. இது போக பழுத்த மாங்காய் நம்ம ஆல்ரெடி பறித்து வச்சுருக்கோம். மக்களே பார்த்தீங்களா, இந்த கூட வழியே பழுத்த மாம்பழம் இருக்கிறது, அது கூட ஒரு 2 பச்சை மாம்பழம் இருக்குது. சரிங்களா? சரி வாங்க, பச்சை மாம்பழம் 2 உள்ளே போட்டு பழுத்த மாம்பழங்களையும் அப்படி உள்ளே போட்டு ஒரு வாஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம மருந்தெல்லாம் அடிக்கலைங்க, மருந்து அடிக்க கிடையாது, உரம் எதுவுமே கிடையாது. கோழி சிட்டிக்கால் இருக்குது, அவ்வளோதான். அதுவே இயற்கையாக வந்தால் 100% நேச்சுரலுங்க அந்த மாம்பழம். ஸோ பொறிச்சு வக்கிப்புல்ல போட்டு பழக்க வச்சோம். ரைட், எல்லாமே எடுத்து வச்சிடலாம். 4 5 6 7 8. ஆக்சுவலாக மாங்காய் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ நம்ம இத்தனை மாம்பழத்தையும் போட்டு ஜூஸ் வச்சோம் அப்படின்னா அது மேங்கோ ஃப்ரூட்டி ஸ்லைஸ் கம்பெனிக்கே அனுப்பிடலாம். ஓகேங்களா? இத்தனை தேவையில்லை. ஒரு பழுத்த மாங்காய் ஒரு 5-6 மாங்காய் கூட ஒரு பச்சை மாங்காய் 2. சரிங்களா? சரி ரைட், நீட்டாக கழுவியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க போயிட்டு எல்லாம் பீஸாக அரிஞ்சு வாங்க பார்க்கலாம். வாங்க. தேங்க்யூ மரமே. அந்த காற்றுல வாழை இலையெல்லாம் இந்த டைமில் தான் ரேட் அதிகமே ஆகும், கிழிஞ்சு போயிடும். ஆரம்பிக்கலாமா மக்களே? ரைட், சூப்பர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தோலை வந்து சீவிக்கலாம். மாங்காய் தோலை சீவுறோம். ஓகேங்களா? இந்த பச்சை மாங்காயை சீவலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பச்சை மாங்காய் வந்து பீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிஞ்சு வச்சுக்கலாம். அரியறி அப்படியே வாயில் எச்சில் இதாகுதுங்க, எச்சில் ஊறுது. அந்த புளிப்புத்தன்மை அது தன்னப்பையால் வந்து பார்த்திங்கன்னா டெம்டிங் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பெரிய பீசஸ் எல்லாம் வந்து சின்னதாக அரிஞ்சு போட்டுடலாம். பார்த்தீங்களா, ஜம் பச்சை மேங்காயை அரிஞ்சிட்டோம். மேங்கோ மாங்காய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பழுத்த மாங்காய் எடுத்து அரியலாம். பழுத்த மாங்காய் அரியறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது.
மாங்காயுடைய கோம்பு பகுதியிலிருந்து நல்லா ஊன்காங்க அரிஞ்சோம்னா சாறு ஒழுகுது பாருங்க. பார்த்துக்கலாம் மக்களே, புழு இது இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் 8 நாள் உள்ளே வச்சு அறியோட வெளியே வச்சு அறியணும். இதில் எந்த வித புழுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் மாங்காயில் இந்த மாதிரி நெட்டு வாக்கில் கோடு போடுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அப்புறம் அப்படியே குறுக்கு வாக்கில். ஸோ அப்படியே இதை பிதுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் ரொம்ப பழுத்தங்காட்டி இப்படி இருக்குது, இல்லைன்னா இன்னமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதில் இருக்கிற சதை பகுதியெல்லாம் எடுத்து உள்ளே இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்படியே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். எல்லா பக்கம் தெரிக்குது. சரி, ஓகே மக்களே, நானும் பல்லவி 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களை அப்புறம் மீட் பண்ணுறோம். இல்லையா நேரங்கள் கழித்து மக்களே, எப்படி சும்மா ஜம் ஜம் ஜம்னு பச்சை மாங்காய் பழுத்த மாங்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சதையை மட்டும் ஊனை மட்டும் எடுத்து வச்சாச்சுங்க. ரைட் மக்களே, அடுப்பத்தை வச்சிடலாம் வாருங்கள். அடுப்பத்தை வச்சாச்சு, கடாய் அடுப்பில் வைத்தாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். டேரெக்டாக மாங்காய் போட்டு ஒரு கலர் விட்டு தேவையான தண்ணி பக்கத்துலேயே பானை இருக்குது, மோந்து ஊற்றிக்கலாம். ஓகே, சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஊற்றிடலாமா? ஊற்றுறேன். ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லுங்க. ஊற்றணுன்னே ஒரு வாசம் செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மாங்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம், அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி மாங்காயை போட்டு சூடு பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம். யாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எதனால் இந்த மாதிரி மாங்காயை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் வர்றதுக்காக. அந்த ஜூஸ் மேங்காய் ஜூஸ் லைஃப் வரணும்ல, கெட்டு போகக்கூடாதுல்ல. பச்சை ஜூஸை அப்படியே அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டு போகும். இதை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கெடாது. இது மெயினாக தண்ணியில் தான் ரெடி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் மாங்காவை, ஓகேங்களா? கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே யாருங்க அப்படியே ஜூஸாக இருக்குது, சாப்பிடலாமா? வேறு லெவலுங்க. மக்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கதா புளி வர ஆரம்பிச்சு தெரியுதா? டப்பு 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 டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றிடலாங்க. விட்டோம் அப்படின்னா அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று போதுமா? இது வெயிட் பண்ணு, கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் இதாகணும். தண்ணி சுண்ட வச்சோம்னா தான் அந்த லைஃப் வரும். இப்போ 1.5 சொம்பு ஊற்றிருக்கிறோமா, இது கொஞ்சம் சுண்டணும். இப்போ பாதியே சுண்டணும், அப்போ தான் கணக்காக இருக்கும். ரொம்ப மேங்காய் அதிகமாக இருக்குல்ல. அந்த சத்தம் கேட்குதா? ஸ்மெல்லுமே இந்த ஸ்லைஸு மாசா அந்த ஃப்ரூட்டி அந்த மாதிரி தான் மக்கள் இருக்குது. நல்லா ஓரளவுக்கு சுண்டிக்கிச்சு, ஒரு பாதி சுண்டிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் நல்லா சுண்டுட்டு, ஓகேங்களா? அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிற கொஞ்சம் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அரைக்க முடியாது. ஸோ நல்லா சுண்டை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓய் கையில் என்னது இது? சரி மக்களே, பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே ஜல்லி கணக்காக மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும், ஓகேங்களா? ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சர்க்கரை போட்டு அரைச்சா. தவன் வந்தாச்சா? வரையில அல்வாவா? அழுதுட்டு வந்தியா? அல்வா வாங்கிட்டு வந்தியா? அல்வா வாங்கிட்டு வந்தேன். அல்வா வாங்கிட்டு வந்து காட்டு. சல்லடை வாங்கிட்டு வந்தீங்களா? மேங்கோ ஜூஸ் அளிக்கிறதுக்கு சல்லடை வடி வடி. சூப்பர் 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 மக்களே, சல்லடை வாங்கிட்டு வந்தாச்சு, இது வாங்கிட்டு வந்தாச்சு, அரிக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. பல நேரங்கள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மக்களே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இதை வந்து தண்ணிக்கால அப்படியே வடச்சிட்டு தூக்கி கொண்டு போய் தண்ணியில் வச்சு வேகமாக ஆற வச்சேன். நல்லா ஆறிடுச்சு. இதா சரிதா கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்கா, சூப்பராக வந்திருக்குங்க. சே வேறு லெவல் இருக்குது. எனக்கே பார்க்குறக்கு சேம் அதே வாசம், ஆனால் வாசத்துலேயே தெரியுது இனிப்பு இல்லைங்கிறது. நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். எப்படி ஒட்டுமொத்தமாக போட்டு கலை கூட்டு அப்படியே அரைச்சிக்கலாமா? அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரலாமா? 1 2 3 4 5 6 7 கலக்கிறேன். நடுவில் ஒரு போட்டுருந்தேன் கோலம். ரைட், கரைக்கணும். அது அரைச்சோம்னாலே கலந்துடும். 7 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது என்னங்கிறத பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எச்சா இருந்தால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், குறைவாக இருந்தால் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி தான் ஆகும் கண்டிப்பாக. இவ்வளோ கெட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மேங்கோ ஜூஸ் இல்லை, மேங்கோ ஜாம் ஆயிரும். கண்டிப்பாக வாட்டர் ஆட் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு அள்ளி இதில் போடலாம். 1 2 போட்டுக்கலாமா? போதுமில்ல, அரையை போட்டு அரைச்சிக்கலாம். இதா அரை இருக்குது, அரைச்சிட்றேன். மிக்சியில் போட்டாச்சு, சுவிட்சை போட்டாச்சு. எதுக்காக ஃபேன்னா அதிகமாக வருது மக்களே. மாங்காய்னாலே அதிகமாக வரும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மாங்காய் சீசன் வந்துருச்சுனால அதிகமாக வந்துடும். ஓகே அரைக்கிறேன். ஓகே டன். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஜக்கு அரைச்சாச்சு. அப்படியே பார்த்தா அட ஆத்தா இங்கே பாருங்க, தெரியுதா? ஐஸ்கிரீம் போட்டலாமா? அப்படியே எடுத்து வச்சா ஐஸ்கிரீம்ப்பா. இதா அப்படியே நல்லா ஒரு இதாக வந்திருக்கு, தெரியுதா? அப்படியே இதுக்கு மாற்றிக்கலாம் மக்களே. ஊற்றுறேன் பாருங்க மக்களே. மேங்கோ ஜூஸுக்கு தேவையான மேங்கோ சர்க்கரை அரைச்சி ஜாம் மாதிரி ஊற்றியாச்சு. அப்படியே பார்த்தா செமையாக இருக்குது. இது அப்படியே எடுத்து வச்சா மேங்கோ ஐஸ்கிரீம் மக்களே. வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு ஏதாவது ஒன்று ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். ஐஸ்கிரீமுக்கு சம்திங் பால் இது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெடி. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அரைச்சிடலாம். டன் ரெண்டாவது அரைச்சாச்சுங்க. ஆஹா அப்படியே இது வலி இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குதுங்க. அடா அப்படியே இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. சே அப்படியே ஜாமு கணக்காக இருக்குதுங்க. அப்படியே ஒரு கலகலம் அப்படியே புடவை சொல்கிறது அப்படியே ஒரு அந்த நல்லா நொதிச்சு அந்த மாதிரி வந்துருக்குதுங்க. ஓகே மக்களே, ஒரே ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டு ஓகேவா? அந்த ஒரிஜினல் அந்த இது அந்த டேஸ்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது. தண்ணி சேர்க்கணும் மக்களே. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வாவை இதை காட்டலாம் மக்களுக்கு. இங்கே வாருங்க மக்களே, அப்படி கெட்டியாக நல்லா தெரியுதா? மிளறாக இருப்போம். நல்லா காட்டு, இங்கே வருதா? அப்படி எப்படி இருக்குது பாருங்களேன். அதான் வா ஊத்துறேன். ஓகே மக்களே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றுறோம். சரிங்களா? 6 லிட்டரு. 1 2 ஓகே. ஸோ இப்போ வந்து கலந்துட்டு பார்ப்போமா? போதும். கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சா? இப்படி தான் இருக்கும் ஜூஸு.
இதோட தண்ணியாக இருக்கு. இதோட தனியாக இருக்கும். ஆமாம். ஜூஸு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மக்களே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து அது ஒரு மாதிரி அந்த மேங்கோ ஜூஸ் அந்த ஜூஸ்னால் ஓரளவுக்கு ஜூஸ் மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். போகுது. நான் கூட தண்ணி அதிகமாக ஊற்றினா எனக்கு பயமாக போச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குப்பா. இதுலேருந்து இதில் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எசன்ஸ் இருக்குல்ல, தூக்கி இதில் ஊற்றி அது இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு எப்படி செம்மையாக இருக்கா? நான் கூட தண்ணி நிறைய ஊற்றின்னு பயந்துட்டேன் பாப்பா. கரெக்டாக இருக்கு பல்லவி. இதை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. வடித்து பார்த்தா தெரியும். ஆமாம், வடித்தோம்னா தண்ணி கொஞ்சம் இதாகும்ல, வடித்தா தான் தெரியும். ஓகே மக்களே, இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்க்கரை டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து கொஞ்சமாக எடுத்து வாயில் ஊற்றி பார்ப்போம். சர்க்கரை பத்தலை, சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை தேவையான சர்க்கரை போதும். கலந்து விட்டா இங்கே வா, க்ளோஸ் அப். அப்படியே சர்க்கரை வேறு இப்படி கலந்து வச்சுப்பா. சர்க்கரை போட போட என்ன ஆகுன்னு இன்னமே ஜூஸ் வந்து இலகுவாகும் மக்களே. அது ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. 2 சொம்பு தண்ணி ஊற்றணுன்னே பார்த்தா தண்ணிக்கு சேர்த்து ஊற்றிட்டோமோ. அன்னைக்கு காடை வருத்தமில்ல, அன்னைக்கு தண்ணி சேர்த்து ஊற்றணுமில்ல, அந்த கதை ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்துட்டேன். இந்த கரண்டி அந்தாந்தா மக்களை ஊற்றின அப்பளையவும் இப்போது அந்தாந்த குடிக்கிறேன். பர்ஃபெக்ட். இனிப்பு அதிகம் இல்லை, கம்மியும் இல்லை. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு தவனும் களத்தில் எங்கிட்ட தவக்குட்டி வடி பிடிங்க. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். இங்கே பார், கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். ஊத்துறேன், நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஊத்துறேன் நல்லா பிடி, கெட்டியாக பிடி. மேலே தூக்கி பிடி, மேலே தூக்கி பிடிங்க சார். வெயிட்டாக இருக்கா? நல்லா கலந்துட்டோம்னா ஜூஸ் மட்டும் வரும். கெட்டியாக இருக்கிறது அடியிலேயே இருக்கும். கெட்டியாக ஒன்றுமே இல்லையா இருக்குதா? இருக்குது கொஞ்சம் இருக்குது. இந்தா சக்கை இந்த மாதிரி எடுத்துடலாமா? இதை வேண்டாம். தனியாக பிரிச்சிடலாமா? இது இன்னொரு குண்டை எடுத்துட்டு வாங்க. கெட்டியாக இருக்கிறது இதுதான் அந்த கெட்டிக்கு காரணம். இதா தெரியுதுங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டு அடுத்து ஒரு கலந்து விட்டு ரெண்டாவது வடிக்கிட்டா நானே வடிச்சுக்கிறோம். சரிதா? நல்லா எடுங்க. சக்கரை திங்காத. இதான் அந்த கெட்டியாக இருக்கிறலாம் வடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இந்த வடி வாங்கியிருந்தா தான் பரவாயில்ல. நம்ம வீட்டு வடியில வடிக்க முடியாது. டேய் தவணை சக்கரை திங்காதோ. அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாருங்க மக்களே, குத்தா அடித்தீங்க சக்கரை. ரெண்டாவது மேங்கோ கெட்டி. ஸோ அடுத்து 3வது ரவுண்டு. ஐயோ நிறைய வந்துட்டோம். அடுத்தது அதை எப்படி வலிக்கிறது? கெட்டியா இருக்கலாம் அப்படி நின்றுக்குச்சுப்பா. தான் உண்மையாலுமே கிரேட். பரவாயில்ல. அப்படியே குடிச்சதுமா சக்கரை குடிச்சு. ஆமா, மாசா குடிக்கிற ஃபீலிங் இருக்கா? இது வேற எப்படி இருக்கு? தண்ணி மாசா மாதிரியே சரிதா? செமையா இருக்கு.
இதுக்கப்பா எனக்கு ஜூஸுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றலாம், ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, போதும், செம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவனுக்கு தான் அவனுடைய ரெகுலர் ஜூஸ் பாட்டில்லையே. போதும், அவங்க சர்க்கரை நிறைய சாப்பிட்ருக்குறாங்க. வலி ஊற்றி கொடுத்துடலாம், குடிச்சுக்கிட்டு பொறுமையா. நீ கடையில் வாங்கினது குடிக்கிறது கூட இந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாக இருக்குன்னு சொல்ல முடியாதா தம்பி? மக்களே, அது இன்னும் கலர் வந்து டிஃப்ரெண்டாக, அது வந்து கலர் வந்து கலர் சேர்ப்பாங்க, நம்ம கலர் சேர்க்கலை. கலர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கும். என்ஜாய். இது குடிச்சிட்டு சொல்ல எப்படி இருக்குண்ணே? எப்படி இருக்கு? ஒரு டேஸ்டி. இன்னி பிரச்சனையே இல்லை. இன்னொரு 14-15 நாளைக்கு 10 நாளைக்கு வச்சிருக்க முடியாது, ஒரு 5-6 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்லா தான் குடிக்கலாம். என்ன சக்கரை வந்து உடம்பு கெடுதல் தான், பட் கடையில் வாங்குற ஜூஸுக்கு இது பரவாயில்லைங்க மக்களே. எப்படி இருக்கு சொல்ல, குடிச்சு கேட்குறேன். சூப்பர். சூப்பரா? சந்தோஷமா? ஓகே. என்னடா குடிச்சிட்டியோ? 1 லிட்டர் கொடுத்தாலும் அது குடிச்சிருமா. இனிப்புனா ஃபுல்லாக போகுது. இத்தனை இனிப்பு ஆகாது தம்பி உடம்புக்கு. சூப்பர். மெயின் நாளே நம்ம தவன் தான். தவன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்மளுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு. ஓகே, செமையாக இருக்குதுங்க. அவ்வளோதான் மக்களே, இருக்கிற மொத்தத்தையுமே டோட்டலாக வடிச்சிடணும். கலர் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அந்த மேங்கோ ஃப்ரூட்டி கலர்லேயே இருந்திருக்கும். இதில் ஒன்று இல்லை அப்படின்னா கலர் மட்டும் இல்லைங்க. அதே கலர் தான். இப்போவே அதே கலர் தான். அதில் கூட கொஞ்சம் பழசானா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கலர். ஆமாம், பழசாயிடுச்சுனா தான் அதில் இந்த கலரில் வரும். கலர் மட்டும் கொஞ்சம் சேர்க்கலாம். கலர் பவுடர் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டி கலர்லேயே இருந்திருக்குங்க. ஓகே, 1 லிட்டர் ரெடி. மேங்கோ ஜூஸ் சூப்பரா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது. இன்னும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட கரெக்டாக இருந்திருக்கும். போது இது கரெக்டாக இருக்கும். ஆசைக்குமே உடம்புக்குமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு அது தீர மாட்டேங்குதுன்னு. ஸோ மக்களே, ஃபைனலி சாதிச்சிட்டோம். ரெடி. மாசா ஃப்ரூட்டி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு மக்களே. மேங்காய் எடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. வெறும் மாங்காய் அரைச்சோம் அப்படின்னா அது வேறு. இது வந்து இந்த பச்சை மாங்காயெல்லாம் சேர்த்து சூடு பண்ணி அது வித்தியாசமாக அது இதுவும் பண்ணி ரெடி பண்ணல. ஸோ அதான் ஹைலைட்டு. எப்படி இருக்கு பார்க்க வேற லெவல் இருக்கா? கலர் சேர்த்து அப்படின்னா பக்காவாக இருந்திருக்கும். இந்த பாட்டில் இருக்கிறது இப்போ குடிக்க வேணாம் சரிங்களா? இது எப்போ குடிக்கிறோம் அப்படின்னா கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் ஆகட்டும், அப்புறம் எடுத்து குடிச்சு என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். ஃபைனலி ரெடிங்க. பா, இதை பண்ணலாமெல்லாம் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு நேரம் கிடச்சிருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஹலோ மேடம், ஆளைப்பாரு, போனப்பாரு, பாட்டைப்பாரு. ஓகே மக்களே, ரைட்டு வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தவன் பாரு கூட அவனுக்கு கொண்டாந்து வச்சுருக்கான் பாருங்க. நல்லா டேப்பை மூடி கொஞ்சம் விரைவில் கூலிங் ஆகணும், அதனால் ஃப்ரீசர்லேயே போட்டுடலாம். A few moments later. மக்களே, ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சு. ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூலிங் ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வைக்க முடியும், கொஞ்சம் டக்குன்னு கூலிங் ஆகிடுச்சு. அடுத்து 100 பாட்டில் எடுத்து நார்மல் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சா கட்டி ஆயிரும். ஒத்துட்டா மேங்கோ ஜூஸ். ரைட், சூப்பர் மக்களே. நல்லா ஹெல்த்தியான நேச்சுரல் மேங்கோ ஜூஸ். ஓகேங்களா? நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ கெமிக்கல். ஓகே மக்களே, சியர்ஸ். குடிக்கிட்டா? கூலிங் பண்ணி குடிக்கிறேன்.
ஆல்ரெடி மேங்காவும் வந்து செம்மணிப்பு, அதில் வேறு ஊருக்கு சர்க்கரை வேறு கரெக்டாக கூப்பிட்டு சர்க்கரையில் கரெக்டாக தான் சர்க்கரை போட்டிருக்கேன். எச்சும் இல்லை கம்மியும் இல்லை, கணக்காக இருக்குது. சேம் அந்த கடையில் வாங்கி வந்து குடிப்போம்ல, அதை விடவே பெட்டர் தானாகவே இருக்குது மக்கள். அதை விடவே பெட்டர் தானே, நேச்சுரல் நல்லாவே உணர முடியுது. சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க, சூப்பராக இருக்குதுங்க. செம்ம செம்ம செம்ம. The next day. மக்களே சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பாட்டில் முடிஞ்சது. 2வது பாட்டிலு நான் திடீர்னு எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். சரி கொஞ்சமா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அதுவும் நல்ல திக்னஸாக, சீரியஸாக அமேசிங். டேய் எப்படி இருக்கு டேஸ்ட்டு? கடை ஜூஸோட செம்மையாக இருக்குல்ல? கடை ஜூஸு சத்தியமாக தோற்று போயிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே அல்டிமேட்டுங்க. அது கூலிங்காக இருக்கிறதுக்கு. டேய் எனக்கு கொஞ்சம் கொடுறா போகுது.